எம்மிஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கான்ட்ரவர்சியலான விஷயம். நான் இதை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னப்பயே வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோட எடிட்டராக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு இப்போ தாண்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஏன் நீ இவ்வளோ தூரம் இறங்குற, ஸ்டார்ட் பண்ணோடனே ஏன் பிரச்சனைக்குள்ளே போகிற அப்படின்லாம் சொன்னாங்க. பட் எனக்கு என்னன்னா, நான் வந்துட்டு இப்போ கண்டென்ட் க்ரியேஷன் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணதை வந்துட்டு ஜஸ்ட்டு மணி பேஸஸ்க்காகவும் தான் பண்ணியிருக்கேன். பட் ஜஸ்ட்டு மணி பேஸஸ்க்காக மட்டும்தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாவே வந்துட்டு போதுமான அளவுக்கான அமௌண்ட் எனக்கு கொடுத்துரும். ஏன்னா எனக்கு தெரியும், நான் இன்னும் கொஞ்சம் போட ஆரம்பித்தேன், வீடியோ ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு பிஆர் ஆக்டிவிட்டீஸ்க்கு வரும், நான் அது ப்ரமோட் பண்ணிப்பேன். எனக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய அமௌண்ட்டு இந்த கண்டென்ட் க்ரியேஷன்லேருந்து வேண்டாம், எனக்கு ஜஸ்ட்டு ரொம்ப கம்மியாக வந்தால் போதும். எனக்கு வெறும் பணம் மணிங்கிறத தாண்டி எனக்கு சும்மா வீடியோஸ் எடுக்க பிடிக்குங்கிற அந்த ஒரு ரீசன், கொஞ்சம் மணி, இது ரெண்டும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும். நான் ஏன் லாங் வீடியோ போடணும், லாங் வீடியோ வந்துட்டு ஃபஸ்ட்டு ரீச்சே ஆகாது. ஃபஸ்ட்டு ரீசன் லாங் வீடியோ ரீச்சே ஆகாது. ஏன்னா இப்போ எல்லாமே இப்படி ஸ்வைப் பண்ணி பழகிட்டோம், லாங் வீடியோ ரீச்சே ஆகாது. அப்படி இருந்தும் நான் லாங் வீடியோ போடுறேன். எனக்கு மற்ற வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்கான டைம் எடுக்கிற டைமுக்கும் லாங் வீடியோவுக்கும் ரொம்ப எடுக்கும். ஆக்சுவலாக நான் ஒரு லாங் வீடியோவுக்கு எனக்கு 1 day 1.5 day ஆகும். நான் விட்டு பண்ணுவேன். பட் எனக்கு 1.5 days ஆகும் எடிட் முடிக்க. நான் லாங் வீடியோஸ் எடுத்ததுக்கான ரீசனே இந்த மாதிரி ஏதாவது சம்பவம், ஏதாவது ஒன்று தப்பாக நடக்கிறப்ப ஐ ஹாவ் டு வாய்ஸ் அவுட். நானாவே வந்துட்டு நடக்கிற நிறையா விஷயங்களுக்கு பேசணும் அப்படின்னு இருக்குது. எனக்கு நிறையா அதில் ஒப்பீனியன் இருக்குது, அதில் நிறையா தப்பு இருக்குது, அது எனக்கு பேசணும். சொசைட்டி இப்படி இருக்கக்கூடாது, மேபி நான் பேசுகிறதுனால அதை பேசி ஒரு 4 பேர் புரிஞ்சுக்கிட்டானா போதும், 4 பேர் திருந்தினானா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கு அப்பையிலேருந்தே இருக்குது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் லாங் வீடியோ போடுறதே. அந்த மனசு இருக்க அதான் கடவுள். அடிச்சுக்கோ, நீ என்ன வேற என்ன பண்ணிட முடியும், பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் தான் நான் இறங்கினதே. இறங்கிட்டேன்னா இறங்கினதுதான். இருக்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இப்போ என்ன விஷயம் பேச போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் நடந்துச்சுல சூரஜ் மேட்டர், அதை பற்றி. சூரஜ் மேட்டரில் நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, ஐ எம் ஸோ சாரி ஃபார் வாட் ஹேப்பன் டு ஹிம். ஏன்னா அது ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத பேசுனா நெக்ஸ்ட் அது நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் அது ஏன் நடந்துச்சுங்கிறத தான் அனலைஸ் பண்ணி எனக்கு என்ன அனலைஸ் ஆச்சோ அதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு அதில் ஒப்பீனியன் இருக்குன்னா ஆல் த ஒப்பீனியன்ஸ் ஆர் வெல்கம். எனக்கு ஒன்று இருக்குன்னு நான் பேசுகிறப்ப நீ பார்க்குற என் வீடியோ 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து என் வீடியோ நீ பார்க்குறேன்னா ஆப்வியஸாக நீயும் எனக்கு வந்துட்டு நீ பேசுனது தப்புன்னு நீ சொல்லலாம். நான் இப்போ இதை தான் நான் ஆக்சுவலாக சொல்ல வரேன். அதாவது வடசென்னை படம் எடுத்ததுனால அவன் வந்துட்டு வடசென்னை படத்தில் தான் ரவுடிசம் கற்றுக்கிட்டானுங்க, இல்லை அப்போ இன்ட்ரெஸ்டெல்லாம் பார்த்தா அறிவாளி ஆக வேண்டியதானே, இவனுங்கெல்லாம் போய் அறிவாளி ஆக சொல்ல வேண்டியதானே அப்படின்னு ஒரு கூட்டம் இதுக்கெல்லாம் காரணம் தோல்வி மாறன் அந்த மாதிரி நிறையா டேரக்டர்ஸு சொல்லி சொன்னானுங்க. ஆக்சுவலாக வடசென்னை படங்கிறது படம், அன்புங்கிறது கேரக்டர். அது தனுஷும் கிடையாது, அது தனுஷே கிடையாது. ஃபஸ்ட்டு அது அன்புங்கிற கேரக்டர். தனுஷே அந்த கேரக்டரை பற்றி பேசுகிறப்ப அன்புன்னு தான் பேசுவான். கரெக்டாக அவேர் ஆகணும். நம்ம படத்தில் நடக்கிறது நிஜத்தில் நடக்கும்னு நம்ம நம்புகிறோன்னா நம்ம அவேர் ஆகணும். நம்ம டெலுலு வேர்ல்டில் இருக்கோம், ப்ளீஸ் கம் டு சொல்லும். பார்த்து அவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை. அவன் எதை பார்த்து தெரியுமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறான், அந்த படத்தில் வர எலவேஷன் டைலாக்ஸ், லைக் அந்த எடிட்ஸ் எல்லாம். கடல் மேலே படகு அவனுக்கு ஓட்டவே தெரியாது. ஃபஸ்ட்டு விஷயம், அவனுக்கு படகு ஓட்ட தெரியாது, படகை எப்படி இது பண்ணணும்னே தெரியாது. அவன் சும்மா ஒரு 4-5 பேர் ஒரு பையன் இப்போ ரீல்ஸ் போடுறான் அப்படின்னா ஒரு 4-5 பேர் கையை பிடிச்சி ஏறி நின்று எனக்கு வீடியோ எடுங்க அப்படின்னு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் தான் அந்த வீடியோ, எல்லாம் ஒரு 30 செகண்ட் வீடியோ எடுப்பான். ஸ்லோமோ தான் போடுவாங்க இவனுங்க மேக்ஸிமம், அதனால தான் 2 செகண்ட் 3 செகண்ட் சொல்கிறேன். 30 செகண்ட் எடுக்கிறான்னா எடுத்துட்டு அதை உட்காந்து அவன் எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கான் அந்த பாட்டை. ஆனால் இங்கே இருக்க எல்லாரும் அவனை அண்ணன்னு எடுத்துக்கிறது எப்படி, அவன் தான் எல்லாங்கிறது எப்படி, அந்த மாதிரிலாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? ஏன் உங்களுக்கு ஏன் புரியல? அந்த மாதிரி அவனால் நிஜத்தில் பண்ண முடியும் நீங்கள் நம்புறீங்களா? ஏதாவது பிரச்சனைனா வந்து அண்ணாட்ட சொல்லி, எப்படி அண்ணா என்ன பண்ணுவார், அண்ணா யாருன்னே தெரியாதுன்றவாரு. லிட்டரலாக எப்படி தெரியுமா இருக்குது, அண்ணனுக்கு என்னன்னா என்ன பண்ணுவீங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் உண்மை, ஒன்றால்
முடியாது. இங்கே எந்த ஒரு தனிப்பட்ட மனுஷனாலையும் யாரையும் எதுவுமேலாம் பண்ணவே முடியாது. அதான் இங்கே வந்துட்டு பாட்டம் ஆஃப் த லைனு. இவனுங்க எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிக்கிறானுங்க. இப்படி இப்படி தட்டினா அது மார்ஸு அப்படின்னு நினச்சிக்கிறானுங்க. அது அவனோட மேனரிசம், அதை ஏன் நீ ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற? ஏன் எல்லாரும் ஒருத்தன் பின்னாடி போகணும்னு நினைக்கிறீங்க? நீ தனியாக ஒன்று பண்ண, அது மேபி உனக்கு பிடிச்சதை பண்ணி நீ யாருங்கிறத சொல்ல. அதை வந்துட்டு புரிய வைங்க. பேரண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா தயவு செய்து இந்த வே ஆஃப் திங்கிங்கை பசங்களுக்கு கொண்டு வாங்க. ட்ரக்கு வந்துட்டு இங்கே ஒரு காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் ட்ரக்ஸை வந்துட்டு கன்சியூம் பண்ணணும்னு பண்ணாங்க. இப்போ எல்லாரும் பண்ணுறாங்க, அதனால நான் பண்ணுறேன். இங்கே இப்போ என்ன நடக்குதுன்னா லிட்ரலாக எல்லாரும் அதை பண்ணுறான். நான் பண்ணலன்னா வேணாம் பலோன்றுவான். சொன்னால் சொல்லிட்டு போகிறான். அதுக்காக பண்ணாதீங்க. ஏன்னா நான் இதை என் வீட்டில் பார்க்குறேன். என் வீட்டில் 2 சின்ன பசங்க இருக்குதுங்க. அவனுங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் விளையாட பிடிக்குமானா எனக்கு தெரியல எந்த அளவுக்கு அவனுங்களுக்கு அது பிடிச்சிருக்குதுலாம். ஆனால் அவனுங்க விளையாடலைன்னா அவனுங்க கூட இருக்க பசங்க எல்லாரும் அவனுங்களை பாட் அப்படின்னு அறிவானுங்க. அந்த ஒரு டேர்முக்காக அவனுங்க நான் விளையாடுவேன்னு என் வீட்டில் சண்டை போட்டெல்லாம் விளையாண்டுட்டு இருக்குதுங்க. ஆனால் அதனால தான் நான் இது சின்ன பசங்களுக்கு தான் சொல்கிறேன். டேய், நீ வந்துட்டு ஒரு கூட்டமாக இருக்கிறத விட தனியாக இருக்கிறது தான் மேலு. உன்னை வந்துட்டு இப்போ நீ விளையாடல, ஃப்ரீ ஃபயர் உனக்கு விளையாட பிடிக்கல, ஸோ நீ விளையாடல, உன்னை வந்துட்டு அவன் பாட்டுங்கிறான்னா உனக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குதுல்ல, எனக்கு பிடிக்கல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க. ஜஸ்ட்டு வே ஆஃப் திங்கிங்கை மாற்றிக்கோங்க. ஒரு பையனை வெட்டி இருக்கிறானுங்க. 4 பேர் சேர்ந்தால் தான் அதை பண்ண முடியும். ஒருத்தனை நின்று அந்த ஒரு பையனை ஏதாவது பண்ணியிருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அவன் திருப்பி ஏதாவது டிஃபெண்ட் பண்ணியிருப்பான். அந்த பிரச்சனை அப்படியே அது முடிஞ்சிருக்கும். நீ 4 பேராக சேர்ந்து தான் பண்ண முடியும். நீ தனியாக ஒன்றுமே உன்னால் பண்ண முடியாது. உன் ஃப்ரெண்டு நிற்கிறாங்கிறதுக்காக, நீ 4 பேர் சேர்ந்து இருக்குங்கிறதுக்காக ஒருத்தனை போய் பண்ணுறது எந்த அளவுக்கு கரெக்டு? அது தப்பு. நீ தனியாக பண்ண முடியாதுல்ல, அப்பயே 4 பேர்த்தோட சேர்ந்து அதை பண்ணுற. அதுக்கு பேர் மாசு இல்லை, அதுக்கு பேர் கெத்தெல்லாம் இல்லவே இல்லை. நீ வந்துட்டு நீயா இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு கெத்து. உண்மை நம்பாதீங்க. நான் இப்போ உட்காந்து என்னோட ஹேர் ஸ்டைல் இதான், ஓகேங்களா? இவ்வளோ தான் என் முடி, இதுக்கு மேலே இல்லை. நான் இந்த தோடு தான் எப்பயுமே போட்டிருப்பேன். இதான் நான். இப்போ நான் வந்துட்டு தளபதி படத்தில் வர சுபு மாதிரி இருக்கேன்னா நான் சௌரி முடி வைப்பேன், வேறு ஒரு காஸ்டியூம் போடுவேன், அவங்க வச்சுருந்த மாதிரி பொட்டு வைப்பேன், அவங்க வச்சுருந்த மாதிரி மை போடுவேன், எல்லாமே அந்த மாதிரி பண்ணுவேன். அது வந்துட்டு நான் ஜஸ்ட்டு அவங்கள மாதிரி வேஷம் போடுறேன். நான் சுபுவை ஆகிட முடியுமா? அதுக்காக முடியாதுல்ல. தட்ஸ் வாட். நீ அவனை மாதிரி பண்ணு, ரீல்ஸ் எடு, அது உன்னோட ஒப்பீனியன், உன்னோட பர்சனல் சாய்ஸ், நீ அதை பண்ணிக்கோ. ஆனால் அதை நெஜத்துலலாம் பண்ணாத. நான் நெஜத்தில் போய் சுபுன்னு வந்துட்டா நான் சும்மா சுபு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன்னா நீ என்னை சோனியாக இழுக்க மாட்டேன். உனக்கு அது லூஸ் மாதிரி ஃபீல் ஆகாது. அப்புறம் இது மட்டும் எப்படி மாஸ் ஆகும்? அது என்ன எனக்கு புரியல. இங்கே வந்துட்டு வெட்டி இருந்தா, எக்ஸ்ட்ரா காது குத்தி இருந்தா, அப்புறம் கலராக மண்டைக்கு கலர் அடிச்சிருந்தா அவங்களாம் வந்துட்டு அதெல்லாம் பண்ணிடுவாங்களா? அவங்களாம் வந்துட்டு ரவுடிங்கள் ஆயிடுவாங்களா? எப்படி நீங்கள் அதெல்லாம் ஜட்ஜ் பண்ணுறீங்க? ஏன் இந்த மாதிரிலாம் போட்டு போய் ஒருத்தவங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடாதா? இதெல்லாம் போட்டு ஒருத்தவங்க வந்துட்டு டீச்சராக இருக்கக்கூடாதா? ஏன் இருக்கக்கூடாது? யார் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு டிசைட் பண்ணுறான்? அந்த மாதிரி இருக்கா, அவனுக்கு பிடிச்சிருக்கா, அது அவனோட பர்சனல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு அது பிடிக்கவே இல்லை. இந்த மாதிரி இதை அடிச்சுட்டு இருக்கவனெலாம் பார்த்துருங்க, இவனுங்கள்ட்டெல்லாம் பார்த்துருங்கன்னா அதில் நல்லவா இருந்தாலும் நீ அவனையும் தானே சேர்த்ததில்ல நீ வந்துட்டு டார்கெட் பண்ணுற. அது தப்பு இல்லை. அவங்க எல்லாரும் முதல்ல இந்த குரூப் பண்ணாதீங்க. ஒருத்தவன் ஒரு தப்பு பண்ணானா அதை ஏன் எல்லாரையும் ஏற்றுக்கிறீங்க? அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. எதை கன்சியூம் பண்ணுறோன்னு பார்த்து பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் யோசிங்க, இது ரியாலிட்டியில் ஒர்க் ஆகுமான்னு. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே.